அம்மா தாயே, உலகத்தை காக்கும் ரட்சகியே, என்னையும் காப்பாற்றமாடலாம். பொழப்புக்கு நின்னவெல்லாம் ஜிங்கங்கிறான். சார், அண்ணாமலை அடிச்ச பல்டி இன்னைக்கு அது பெரிய லெவல்ல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கே சார். பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கணும், பாய வேண்டிய இடத்துல பாயணும். எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு அரசியல் வாழ்வு. ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது சார். நீங்க தந்திரம்னு சொல்றீங்க, ஆனா வெளியே எப்படி பேசிக்கிறாங்கன்னா பாஜக கட்சி மேலிடம் அண்ணாமலை மிரட்டிருச்சு, தூக்கிடுவோம் அப்படி நல்லா சொன்னனாலதான் அண்ணாமலை இந்த வழிக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. அண்ணாமலை தூக்கிட்டா பழைய நிலைமைக்கு பாஜக பேருமே. கருத்து பார்வையற்றவர்களாக, கிணற்று தவளைகளாக சில ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய சர்வே கோச்சுகள் இந்த உண்மையை உணரணும். அண்ணாமலை ஏன் நீங்க இபிஎஸ் சொல்றீங்கன்னு கேட்கும்போது கடமைன்னு தான் சொல்றாரே தவிர நான் விருப்பப்படுறேன்னு சொல்லல. கண்டிப்பா இந்த தடவை ஏமாற மாட்டாங்க எடப்பாடி கிட்ட, அல்லது அண்ணாமலையோட தாக்கம் பெருசா இருக்கும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், அண்ணாமலை அடிச்ச பல்டி நம்ம முன்னாடியே பேசி இருந்தோம். இபிஎஸ் அவர்களை முதலமைச்சரா சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு அது பெரிய லெவல்ல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கே சார். அதாவது 2026 தேர்தல் காலகட்டத்தில் தான் உண்மை நிலைமை தெரியும். கட்சி தலைமை வேண்டுகோளுக்கு இணங்க சொல்லி இருக்கிறாரு. அது 3வது தடவை சொல்றாரு. ஏன்னா 20% உள்ள வந்தாச்சு, தலைவர் மாறியாச்சு, அவரை சிஎம்னு சொல்லும் போது அண்ணாமலையும் சொல்ல வேண்டியதான். அந்த கட்சிக்குள்ள கண்ணி பண்ண விரும்புறாரு, மோடிக்கு எண்ணெய் ஓட்டத்துக்கு அவர் அந்த இடத்துக்குள்ள செயல்படுறாருங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாகவே நமக்கு தெரியுது. அரசியல்ல இதெல்லாம் ஒரு தந்திரங்கள் தான். பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கணும், பாய வேண்டிய இடத்துல பாயணும். நீங்க இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டுல ஜெய்ஜீவன் ராம பிரசிடென்ட் வேட்பாளராக நிறுத்துறாங்க. காமராஜ் தன்னோட நண்பர் சஞ்சீவ் ரெட்டியை நிறுத்துறாரு, சிண்டிகேட் அவங்க நிறுத்துறாங்க. பார்லிமெண்ட் போர்டுல கட்சிக்கு தான் ஓட்டு அதிகம் இருக்கு. பார்லிமெண்ட் போர்டு சஞ்சீவ் ரெட்டி தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரணும், காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தணும்னு சொல்றாங்க. இந்திரா காந்தி அம்மையாரோட ஜெய்ஜீவன் ராம் தோற்கடிக்கப்படுறாங்க கட்சிக்குள்ள. அப்போ சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. பண்ணும் பிறகுதான் தெரியுது சஞ்சீவ் ரெட்டி பிரசிடென்ட் ஆனா நம்மளை பிரைம் மினிஸ்டரா இருக்க விட மாட்டாங்க, சிக்கல் ஆயிரம்னு சொல்லும் போது அவங்க ஜெய்ஜீவன் ராமுக்கு இடத்துல அவங்க விவி கிரியை போடுறாங்க. கலைஞர்கிட்ட வீட்டில் கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு நான் பிரைம் மினிஸ்டர் பதவியில் நினைக்கணும்னா நீங்கள் இல்லைன்னா முடியாதையானலாம் கேட்டு கெஞ்சி கலைஞருக்கு ஆதரவில் அந்த ஜனாதிபதி தேர்தலில் விவி கிரி வெற்றி பெறாங்க. அப்போது ப்ரப்போஸ் பண்ணது சஞ்சீவ் ரெட்டியை, தன்னோட அரசியலுக்காக அவங்க ஒர்க் பண்ணது அவங்க நிறுத்தின விவி கிரிக்கு மனச்சாட்சிப்படி அவங்க தான் அன்னை இந்திரா 40% ஒட்டுமொத்த காங்கிரஸை தாண்டி 43% துர்க்கை இந்த அளவுக்கு அரசியல் களத்துக்குள்ள அந்த வெற்றிக்குள்ள தான் அவங்க எழும்புறாங்க. அந்த வெற்றியை விட்டாங்கன்னா அவங்க காலியாயிருப்பாங்க, அவங்க வெற்றியை விட்டாங்கன்னா காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ அரசியல்ல மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான். இப்ப அண்ணாமலை இந்த இதைத்தான் சொல்ல முடியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு அரசியல் வாழ்வு. ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி பெரிய லீடரானா அண்ணாமலை ஒண்ணுமே இல்லை. இது அண்ணாமலை தெரியாதவர் இல்லை, ரெண்டு பேருமே வெள்ளாள கவுண்டர்கள் தான். அது எங்க வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலை அரசியல் அரசியல் ரீதியா வீழ்த்தினாதான் அவருக்கு அரசியல் வாழ்வு. அண்ணாமலைக்குன்னு இன்னைக்கு அந்த 18% வாக்குல பெரிய குட்வில் இருக்குது. அந்த குட்வில் அந்த கேடர்ஸே நீங்க எடப்பாடி கிட்ட கொடுக்க கூடாதுங்கிறத சொல்றான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அதுக்குள்ள சரியான முடிவு என்ன முடிவுங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் டைம்ல தான் எடுப்பாரு. அவர் அதிக எம்எல்ஏ சீட்டுகள் பாஜக நிற்கணும், பலத்துக்குரிய சீட்டுகள் நிற்கணும், இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார். சார், நீங்க தந்திரம்னு சொல்றீங்க, ஆனா வெளியே எப்படி பேசிக்கிறாங்கன்னா பாஜக கட்சி மேலிடம் அண்ணாமலை மிரட்டிருச்சு, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிருச்சு, இல்லைன்னா தூக்கிடுவோம் அப்படின்னு நல்லா சொன்னனாலதான் அண்ணாமலை இந்த வழிக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. அண்ணாமலை தூக்கிட்டா பழைய நிலைமைக்கு பாஜக பேருமே. அது அவங்களுக்கு தெரியாதா? மாற்றம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை பெருந்தர் அண்ணா பெருந்தகை பசுமன் ஐயா முத்துராமலிங்கர் கண்டு ஆன்மீக இதுல ஓடிட்டாருங்கிறத சொல்லி அதிமுக கரப்ஷன் சொல்லி எடுத்த ஓட்டு அந்த 11.4% ஓட்டுல அண்ணாமலைக்கு பங்கு இல்ல, பெரும் பங்கு. அன்னைக்கு ஓட்டு எடுத்தது கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு, மதிமுக இருந்தது, ஈஸ்வர அண்ணா இருந்தாரு. கொங்கு வேளாளர்கள் மத்தியில பெரிய தலைவராட்டு உருவாகி வந்தவர் ஈஸ்வர அண்ணன். அந்த பகுதிக்குள்ளே லட்சக்கணக்கான ஓட்டுகளை எடுத்தவர் அவர் இருந்தாரு. எல்லாம் சேர்ந்து 10% வாக்கு. அந்த 10% வாக்கு இல்லாமலே 18% வாக்கு எடுத்துட்டாருன்னா அண்ணாமலை, மோடி பிரதமர், ஓபிஎஸ் இதுக்கெல்லாமே 10% வாக்கு மொத்தமா இருக்குத. அதுல அண்ணாமலைக்கு குறைஞ்சபட்சம் 5% வாக்கு வைங்க. அண்ணாமலை பற்றுதல் கொண்ட இளைஞர்கள்
ஏன் நீங்க பிராமண சமுதாயத்தை எடுத்துருங்களா, 2014 மோடியா லேடியான்னு கேட்டு லேடிக்கு தான் போட்டாங்க, அதிமுக தான் தென்சென்னையில ஜெயித்து. 19 நம்ம பிள்ளை கமலஹாசன் ஜெயலலிதா மாதிரி வந்துருவான், தப்பு இல்லை. எல்லா ஜாதியும் இருக்கும்போது அந்த ஜாதி மட்டும் ஏன் இருக்கக்கூடாது, தவறே இல்லை. கமலஹாசனுக்கு போட்டாங்க. 2024 தானே மோடிக்கு அண்ணாமலைக்காக மாற்றம்னு சொல்லி ஒரு நேஷனல் மைண்ட்ல போட்டாங்க. 89 ஜெயலலிதா வரும்போது பிராமண சமுதாயம் காமராஜருக்கு டாக்டர் சௌரிராஜனுக்கும் சரோஜினி வரதப்பன் பக்தவச்சலத்துக்கு மகளுக்கும் தான், பக்தவச்சலத்து ரிலேட்டிவ் அவங்களுக்கும் தான் அந்த ஓட்டை போட்டாங்க. ரெண்டாவது அங்கே தான் வந்தாங்க. ஒரு சமுதாயம் தேசிய எண்ணம் கொண்ட சமுதாயத்தை நான் கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லும்போது நான் அதை குறைச்சி மதிப்பிட்டு பேசலை. ஏன்னா சூழல், வன்னியருக்கு ஒரு கட்சி, பறையருக்கு ஒரு கட்சின்னெல்லாம், பறைய சமூக சகோதரர்களுக்கு ஒரு கட்சியெல்லாம் வரும்போது அந்த இடத்துக்குள்ள பிராமணர்களும் ஓட்டு போட்டதுல தப்பு இல்லை. இப்போ அதே பிராமண சமுதாயம் மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. அது பிராமண சமுதாயத்தோட கருத்துருவாக்கிகள், பிராமண சமூக தலைவர்கள் அதுக்கு ஓட்டு விழுதா அல்லது மாற்றத்துக்காக ஓட்டு விழுதாங்கிறது 2026 தெரியும். அப்போ மாற்றத்துக்காக அண்ணாமலை உருவாக்கின ஓட்டு தான் பிராமணர்கள் ஓட்டு, தொட்டிய நாயக்கர் ஓட்டு, இந்த நாடார் ஓட்டு, யாதவர் ஓட்டு, தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு. தேவேந்திர குல வேளாளர் ஐஎம் நரேந்திரன் இவார் தேவேந்திரர் அதுவும் கூடுதல் இருக்கு. ஒரு 5% ஓட்டு பல சமூகங்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை உருவாக்கின ஓட்டு. அவரை மேல நடவடிக்கை எடுத்து 5% ஓட்டை எப்படி இழக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைக்கே ஒரு மைனஸ் நான் சொல்றேன். தமிழிசை அம்மையாருக்கு எதிராக உள்கட்சி குழப்பம் ஆர்கே நகர்ல இந்துத்துவா காலி பண்ண மாதிரி ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காததே அண்ணாமலைக்கு தவறு. அதையும் நான் சுட்டி காட்டத்தான் செய்யறேன். அன்னைக்கும் சுட்டி காட்டினேன், கேண்டிடேட் போட்டிருக்கணும். மாற்றம்னு வந்துகிட்டு அந்த இடத்துக்குள்ள சீமான் வர்சஸ் ஸ்டாலினை விட்டுருக்க கூடாது. அதுவே ஆர்கே நகர்ல இந்துத்துவா விழுந்து தமிழ் தேசியம் எழுதுற மாதிரி இங்கேயும் தமிழ் தேசியத்துக்கு ஒரு எழுச்சியை கொடுத்துட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பின்னடைவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அண்ணாமலை மேல நடவடிக்கைன்னு எடுத்தாங்கன்னா என்ன அப்படின்னு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் கற்பனை கதை. அண்ணாமலையால பிஜேபிக்கு பலம்ங்கிறத பொறுத்துக்க முடியாம சொல்லக்கூடியவங்க. நான் தரவுகள் மூலமா தான் எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம மேடையில 2 பேர் சேர்ந்து இருக்கும் போதும் பாக்குற இணக்கம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி அண்ணாமலை ஏன் நீங்க இபிஎஸ் சொல்றீங்கன்னு கேட்கும்போது கடமைன்னு தான் சொல்றாரே தவிர நான் விருப்பப்படுறேன்னு சொல்லல. இன்னும் இபிஎஸ்க்கு எதிராக தான் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க சீட் ஷேரிங் முடியட்டுங்க. அண்ணாமலை எடுத்த 11.4% எடப்பாடி கொடுக்கட்டுங்க. பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிறாரு. சீமானி கிளையா 4வது போனாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டா கிளை போன நாம் தமிழர் கிளையா 4வது போனாரு. இங்க புதுச்சேரியில சீமானி கிளை போனாரு. தென் மாவட்டத்தில் சீமானுக்குள்ள செல்வாக்கு இல்லையே. சீமான் போல்டா நிற்கிறாரு. விக்ரவாண்டில ஈரோடு கிழக்குலையும் அவமானப்பட்டுருவோம், அசிங்கப்பட்டிருவோம், எக்ஸ்போஸ் ஆயிருவோம். கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு களத்தை விட்டு ஓடுறாரு. அவர் பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் உள்ள மாதிரி சீட்டு கேட்பாரு. அதுக்கு ஏமாளியா போயிட்டு இருக்க முடியுமா? அவர்கிட்ட இருந்து எடுத்த ஓட்டுக்கு அவர்கிட்டே சீட்டு வாங்காம கொடுக்க முடியுமா? அது அண்ணாமலை ஒரு அலர்ட்டா போறது நல்லதுதான். கட்சி கட்டுப்பாட்டில் முதல்வர்னு சொல்லிட்டாரு. 20% ஓட்டு எடுத்தவரை தப்பு இல்லை. அப்ப 20:11.4 அப்ப 2க்கு 1வது சீட்டு வாங்கணும்ல. அதுக்கு தான் அண்ணாமலை உழைக்கிறாரு, முயற்சி பண்றாரு. சார், தமிழக பாஜக தலைவர்கள் அவசரமா டெல்லி போயிருக்கிறாங்களே சார். டெல்லி உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். கண்டிப்பா இந்த தடவை ஏமாற மாட்டாங்க. எடப்பாடி கிட்ட 2க்கு 1ங்கிற அந்த சீட்ல தெளிவா இருப்பாங்கன்னு உறுதியா நம்புறேன். அல்லது அண்ணாமலையோட தாக்கம் பெருசா இருக்கும். கூட்டணி தொடர்பா பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? எந்த கூட்டணி? என்டிஏ கூட்டணி தொடர்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுங்க. லாபம் இல்லாம யாருங்க வருவா? இபிஎஸ் மெகா கூட்டணின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் யாரும் வந்த மாதிரியே தெரியலையா சார்? ஏன்னா தேமுதிகவும் இல்ல, பாமக இல்ல. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லும் போது யார் வருவா? சரி, இப்ப 13% வெளியேறியாச்சு. ஓபிஎஸ் நீக்கினால அந்த பாதிப்பு 13 ஆயிடுச்சு. 20 இருக்கு. இந்த 20 நம்ம நியாயமா பகுத்தாயிடும். இந்த 20ல பெரும்பகுதி வன்னியர் ஓட்டு. வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. எங்க ஜாதியால தான் 10.5 வாங்க முடியும். அந்த கெங்க கெத்து அதை தந்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. 8% வன்னியர் ஓட்டு வர அவருக்கு அந்த 20க்குள்ள கிடைச்சிருக்கும். 20க்குள்ள 7-8% வன்னியர் ஓட்டு கிடைச்சிருக்கும். பாமக பலகீனம் அடைஞ்சிடுச்சு. பாமக கூட்டணி சிதம்பரத்தில் டெபாசிட் போச்சு, விழுப்புரத்தில், சேலத்தில், அப்போ கள்ளக்குறிச்சியில பாமக 4வது போயிட்டு, அப்போ அந்த வாக்குகளை இவர் உள்ள எடுத்துக்கிட்டாரு. அன்புமணி 10.5 ஃபைட் பண்ணாருன்னா இவர் சிக்கலாகும். அன்புமணி 10.5 களத்துக்கு வந்து ஃபைட் பண்ணாருன்னா சிக்கலாகும். அது வேற விஷயம். பட் அதிமுக அரசியலுக்குள்ள இந்த ஓட்டு வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டுன்னு சொல்ல முடியாது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது 100 வன்னியர்ல 20 வன்னியர் தான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டான். 100 தமிழக மக்கள்ல 30 தமிழக மக்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டான். 30.3% எம்ஜிஆர் எடுத்த ஓட்டு. அதுல வன்னியர் வந்து 100க்கு 20 தான் போட்டான். ஆனா இன்னைக்கு 100 வன்னியருக்கு 60 வன்னியர் எடப்பாடிக்கு போடுறான். அப்போ 3 மடங்கு வன்னியர் போடுறான். இன்னைக்கு கருத்து பார்வையற்றவர்களாக, கிணற்று தவளைகளாக சென்னை ஏசி ரூமில் இருக்கக்கூடிய சர்வே கோஷ்டிகள், ஏசி ரூமில் இருக்கக்கூடிய வெப் டிவி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிகள் இந்த உண்மையை உணரணும். நான் களத்துல இருந்து பேசுறேன், உண்மையை பேசுறேன். அப்போ அதிமுக டைனமிக்ஸ் மாறிட்டு. அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 1977 ஆவரேஜா 30% எடுக்கும்போது 40 பறையர் சமூக சோதரர்கள் வாக்களிச்சாங்க. இன்னைக்கு 10 பறையர்கள் தான்
100க்கு 10 பேர் தான் எடப்பாடிக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த 10 பேரும் இப்போ எடப்பாடியை விட்டு போயிடுவான்னு நான் உறுதியாக சொல்றேன். காரணம், விக்கிரவாண்டியில பாமக கண்டு கண்டஸ்ட் பண்ணாம பயந்து போடுனதுல சீமாந்தாயா வீரன், ஒன்னே அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், எண்ணி கொடு, அளந்து கொடு, அப்படி கரெக்டா வந்து சொல்றான். கோனேரிக்குப்பம் கோன் கோட்டைன்னு சொல்லும் போது தேவையில்லாம பிரச்சனை பண்ணா, மராத்தியார் கோட்டைன்னு சொல்லும் போது இருந்த எங்க ஏன் பேசல, தமிழங்கோட்டை, தமிழன் கோனேரிக்குப்பம் கோன்னு எல்லா விஷயத்திலும் சீமான் தான் தெளிவா நிற்கிறான். எடப்பாடி வந்து பயந்து போய் விக்கிரவாண்டியில நிக்கலன்னு சொல்லும் போதே 100 பறையருக்கு 10 பறையர் தான் எடப்பாடி நின்னாருன்னா, சீமான் பற்றுன்னு அந்த 10 பேரும் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அப்ப 40 பறையர் சமூகம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட, எம்ஜிஆர் காலத்தில் ஓட்டு போட்ட சூழ்நிலை மாறி 10 பேர் தான் எடப்பாடிக்கு போட்டாங்கன்னா 4ல் 1 தான் அங்க வருது. 75% பறையர்கள் வெளியேறிட்டாங்க. அப்ப அந்த அதிமுக வேற, இந்த அதிமுக வேற. 2 வன்னியர் தான் ஓட்டு போட்டான்னு சொன்னா, இன்னைக்கு 6 வன்னியர் போடுறான்னா 3 மடங்கு வன்னியர் வந்து கூடியிருக்கிறான். அப்போ 10.5 எடப்பாடி நமக்கு தந்தாருன்னு ஓட்டு போடுறான். சோ இந்த இடத்துக்குள்ளதான் நான் என்ன பாக்குறேன்னா, செங்கோட்டையனால எடப்பாடிக்கு விடக்கூடிய வன்னியர் ஓட்டை பாதிக்க முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடிக்குடைய வன்னியர் ஓட்டுக்களை அன்புமணி 10.5 எங்க பிரஸ்டீஜ், அது எங்களுக்கு வேணும், எங்க உரிமைன்னு அன்புமணி வராத வரையில அந்த ஓட்டை இன்னொருத்தர் பாதிக்க வச்சிட முடியும் நான் நினைக்கல. எடப்பாடியை புல் டவுன் பண்ணு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து பொய்யா புரட்டா தரவுகள் இல்லாம டேட்டா இல்லாம எந்த கதையும் நான் விட மாட்டேன், சொல்ல மாட்டேன். இபிஎஸோட கூட்டணி காலி பண்ணதுல உங்க பங்கு இருக்குன்னு சொல்றாங்களே சார், உண்மையாது? இன்னொரு இடத்துல நம்ம விழிவா பேசலாம். வம்சி சந்திரன் ஒரு இது போட்டிருக்கிறாரு, ஓரளவு உண்மைதான். எல்லாமே உண்மை இல்லைன்னா ஓரளவு உண்மைதான். தம்பி வம்சி சந்திரன் சொல்றது ஓரளவு உண்மைதான். அது நம்ம தம்பி இன்னைக்கு அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றம்மான்லாம் பொழப்புக்கு நின்னவெல்லாம் ஜிங்கங்கிறான். பொழப்புக்கு நிற்கவெல்லாம் ஜிங்கங்கிறான். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரி ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு முகம் காட்டி அடிச்சு தேவேந்திர குல வேளாளர்கள், நாடார்களை, வெள்ளாளர்களை, கோனார்களை ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பி ஜெயலலிதாவை சரண்டர் பண்ண வச்சவன் நம்ம டீம். நம்ம முகமா நின்று பண்ணணும். நம்ம இன்னைக்கு இல்லை என்னைக்கும் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நரி நேருக்கு நேர் சண்டை போடாது. எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு எதிராக நம்ம அரசியல் போயிட்டு தான் இருக்குது. அவரை இப்போ சீட் ஷேரிங்ல நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். மோடியை ஏமாத்தாம அண்ணாமலை எடுத்து கொடுத்த ஓட்டுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம் சார். இன்னொன்னு, இந்த சீமான் ஃபேக்டர், நீங்க எல்லா டிபேட்லயும் சீமான சொல்றீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார், என்ன பதில் சார்? மற்றவங்க சொல்றது இல்ல, நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். என்ன தப்பு இருக்கு? நீங்க கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க, டிஸ்ஆனஸ்டா இருக்கிறீங்க. நான் சீமான கில்லிங் சைலன்ஸ் பண்ணல, சீமான பற்ற மெரிட்ட சொல்றேன். 8.3% சீமான் வருவாருன்னு நான் தானே சொன்னேன். 8% வருவார் நான் தானே சொன்னேன். நீங்க 2% சொன்னீங்க. இப்போ சீமான சொன்னா 17% போயிருவாருன்னு உங்களுக்கு அச்சம் இருக்குது, சொல்லதுக்கு பயப்படுறீங்க. நான் சீமான் விஜய் கம்பாரிசன், சீமானுக்கு லாபம்னு சொல்லி அதை சொல்றேன். திருவொற்றியூர்ல சீமான் ஜெயிப்பாருன்னா சொன்னேன், 3வது போவார் தானே சொன்னேன். உலக தேர்தலில் பாஜக அண்ணாமலை தானே 3வது வருவாருன்னு சொன்னேன். சீமானுக்கு ஆளை இல்லைன்னு தானே சொன்னேன். நிற்கிறதுக்கு விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷன் தானே வரும்னு சொன்னேன். சீமான் விஜய்க்கு ஆள் இருக்குன்னு தப்பா கணக்கு போடுறாரு. சீமான் ஏமாறுவார்னு தானே சொன்னேன். ஜானாரிக்கு சாமி பொய்யரு, அவர் சொல்ற மாதிரி 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு விக்கிரவாண்டில சொல்லாரு. ஒரு மண்ணும் கிடையாது, ஈர மண்ணு எருக்கட்டி சாம்பல் தான் உண்டு. ஒண்ணுமில்ல, நான் சொன்னதானே கரெக்ட் ஆச்சு. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் சீமான் டெபாசிட் வாங்குவாருன்னு, இவ்வளவு சதவீதம் வரணும் சொன்னா சீமான பார்த்து சொல்லி நான் எது தப்பா இருக்குது. ஸோ நான் கரெக்டாக தான் போறேன், என் பாதை கரெக்டாக தான் இருக்குது. மற்றவங்க தான் சீமான கில்லிங் சைலன்ஸ் பண்றாங்க. நியாயத்துக்கு புறம்பா, மனச்சாட்சிக்கு புறம்பா சீமான பிளாக் அவுட் பண்றாங்க. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்னுறாது, நெருப்பை குப்பையை கொண்டு அணைச்சிட முடியாது. சீமான் வளரத்தான் செய்வார், அது 100% உறுதி. தற்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.